கழிச்சு பார்த்தா ஒன்று சேரலையே. உனக்கு எதுக்கு டிப்ரெஷன்? அடுத்து இஎம்ஐ கட்ட வேண்டிய பிரச்சனை இருக்கா, இல்லை அடுத்த மாதம் ஸ்கூலு ஃபீஸ் பிள்ளைங்களுக்கு கட்ட வேண்டியது இருக்கா, இல்லை வீட்டு வாடகை கட்ட வேண்டியது இருக்கா, இல்லை இப்படி ஒரு கடனை தீர்க்க வேண்டியது இருக்கா? உனக்கு எதுக்கு மேன் டிப்ரெஷன்? ஏன்னா இது ஒரு ஆவி. For the spirit of heaviness இருக்கு. இந்த ஒடுங்கின ஆவிக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா a spirit of despair, a spirit of heaviness. அவங்க ஆவியே ஒடுங்கி போயிருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னா இன்னொரு ஆவி, அந்த ஆவி இந்த ஆவியில் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பேயோட பேரே அது ஒடுக்கிற பேய், ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனை கூட்டிட்டு போய் சைக்காட்ரிஸ்ட் உட்கார வச்சு உடனே அவர் ஒரு 10 மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. மாத்திரை முழுங்குறாங்க, கவுன்சிலிங் அனுப்புகிறாங்க. உட்காந்து அவங்க கவுன்சிலர் உட்காந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு செஷனாக வாரம் கவுன்சில் பண்ணுறாரு. உள்ள பேய் எதை பற்றி நீ ஒரி பண்ணாத. நான் ஒன்றும் ஒரி பண்ணல சார், நான் ஹாப்பியாக இருக்கேன். ஈவன் டிப்ரெஸ்டாக இருக்கிற வரைக்கும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். பேய் மாத்திரையை போட்டால் அந்த பேய் அந்த மாத்திரையும் கொடுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்குது, அதை வாங்கி முழுங்கிட்டு உட்காந்துருக்கு. ஏன்னா அந்த டிப்ரெஷனுக்கு காரணம் ஒரு அசுத்த ஆவி. See, you cannot. Now wait a minute. I am not telling, இப்போ இந்த சைக்காட்ரிக் மாத்திரை எல்லாம் எடுக்கும்போது I am not against medical science, okay? நிறைய பேர் வந்து நம்ம மெடிக்கல் சயின்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனவங்க. ஏங்க ஜெபம் பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் சீட் வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டு கொண்டாடுறோம். ஆர் வி அகேன்ஸ்ட் மெடிசன்? நிறைய பேர் எவ்வளவு அவங்களுக்கு எவ்வளவு புத்தி கோளாறு இருந்தால் அப்படி நினைப்பாங்க. ஒருத்தங்க ஹீலிங் ஆச்சுன்னா அதுக்கு ப்ரூஃப் என்ன கொண்டு வர்றோம்? ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டு வர்றோம், இல்லை எக்ஸ்ரே ரிப்போர்ட் கொண்டு வர்றோம். இதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் தானே. We are not against medical science. God is not against medical science. He is above it. அவர் அதற்கு அப்பாற்பட்டவர். Amen. இப்போ இந்த மாத்திரையை கொடுக்கும்போது என்னன்னா சிம்டம் ட்ரீட் ஆகுது, சோர்ஸ் இன்னும் டீல் பண்ணல. அப்போதைக்கு அது மறையும், ஆனா திரும்ப வரும். ஏன்னா அதை பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஆவி. You have to deal with that. If a problem has a spiritual source, you have to deal with the spirit. ஆவிக்குரிய பிரச்சனைகளை ஆவிக்குரிய விதத்துல தான் தீர்க்க முடியும். அந்த ஆளை உட்கார்ந்து நீங்க எவ்வளவு கவுன்சிலிங் பண்ணாலும் அவன் முயற்சி பண்ணுமா? முடியாது. ஏன்னா உள்ள உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பேய். ஆண்டவர் சொல்றாரு, ஒடுங்கின ஆவிக்கு பதில் அதுக்கு தீர்வே என்னன்னா துதி நாடை கொடுப்பேன், துதிங்கிறார். Because when you praise, you cannot be depressed. நீங்க துதிக்கும் போது ஒடுங்கி இருக்க முடியாது. So you are either depressed or you are praising. ஒன்னு நீங்க மன அழுத்தத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்க, இல்லைன்னா துதிச்சிட்டு இருக்கிறீங்க. இதுக்கு தீர்வு என்னன்னா, பாஸ்டர் ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப மன அழுத்தமா இருக்கு,